இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நட்சத்திரா நட்சத்திரா, என்ன ஆச்சு உனக்கு? அதான் ஆயிடுச்சுல, எல்லாம் உனக்கு தானே சாதகமா இருக்கு. இனிமே எனக்கு என்ன ஆக போகுது? எதுவும் இல்ல. ஷோ போதையில நீ என்ன பேசுறேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. வா வா. ஏய், போதை. ஆமா, போதையில தான் இருக்கு. இந்த போதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவ்வளோ போதையிலையும் மாமா என்னை விட்டு போறாருன்னு தான் எனக்கு பாரமா இருக்கே தவிர வேற கவலையே இல்லை. நான் மாமாவை உன்னை விட அதிகமா காதலிக்கிறேன். அவருக்காக சாக கூட போயிட்டேன். சாவுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். அதே சரச்சந்திராவுடைய பொண்ணுதான் நீயும். சேம். என்ன பார்த்தா அசிங்கம், உன்னை பார்த்தா காதல். இந்த நிலைமையில உனக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. வா, உன்னை ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். நோ, நான் வர மாட்டேன். இப்படியே என்னை கூட்டிட்டு போய் மாமா பக்கத்துல மனமேடல உட்கார வச்சா மட்டும்தான் நான் வருவேன். ஆனா நீ எப்படி உட்கார வைப்ப? நீ ஏதான் போய் உட்காந்துப்ப. அவங்கதான் அப்படி பண்ணாங்களா, இல்லனா நீதான் மாமா கூட ராத்திரி முழுக்க இருந்துட்டு விடிஞ்சதும் நியூஸ் சேனலுக்கெல்லாம் லீக் பண்ணிட்டியா? இங்க பாரு நட்சத்திரா, உன்ன மாதிரி உங்க அம்மா மாதிரி இப்படியெல்லாம் கேவலமான யோசனை எனக்கு வராது. ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கும் ககனுக்கும் கல்யாணம் ஆயிடும்னா நான் அப்பவே மாமா கிட்ட சொன்னேன். இப்போ உனக்கும் சொல்றேன், கேட்டுக்கோ. நாங்க 2 பேரும் ராத்திரி முழுக்க ஒன்னா இருந்தது வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல அன்பு இருக்கணும். சரத்சந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மேல அவர் வச்சிருந்த காதல் எல்லாம் அழிஞ்சிருச்சு. இறக்கம் காட்டி என் கழுத்துல தாலி கட்டுறது எனக்கு பிடிக்கல. சோ இந்த கல்யாணம் நடக்காது. புரியாது. நீ வா, நம்ம உள்ள போலாம். வா வா வா. ஏய், நான் வர மாட்டேன். ஏய், நான் இல்லடி, நீதான் தவறான புரிதல் என்ற காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. மாமா உன்னை உயிரை விட அதிகமா காதலிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் உன்னை காப்பாத்த தன்னுடைய உயிரையே அவரு பணியம் வச்சுட்டாரு. இனிமே உன்னை தொடவே கூடாதுன்னு என் அம்மாக்கு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுவும் நான் அவர்கிட்ட வளர்னது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை காட்டி வார்னிங் கொடுத்துருக்காரு. இப்ப புரியுதா உனக்கு? நீ மாமாக்கும் டாடிக்கும் நடுவுல நல்லா சிக்கிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு மாமா உன்னை விட்டு விட்டு அனுப்பிட்டாரு. உன்னை காதலிக்காத மாதிரி நடிச்சாரு. நம்மளனா போய் என் மம்மி கிட்டே கேட்டுக்கோ. ஈகோனால என் மம்மி ஒரு வேலை சொல்லாம போயிட்டா, ஆனா மருதாணி பாட்டி கிட்ட கேட்டுக்கோ.
ஏண்டி குடிச்சிட்டு வந்திருக்கிறேன்னா எப்படி போய் சொல்லுவேன் பைத்தியக்காரி. என் மாமா பேரு ககன், அப்படின்னா நீலவானம். என் மாமாவும் உன் மேல வச்சிருக்கிற காதல் அதே மாதிரி தான் இருக்கும். நீ எந்த நேரத்துல பிறந்தியோ தெரியல, எல்லாம் உனக்கு தான் நடக்குது. He loves you a lot. He loves you a lot. He loves you. ஆனா அவ அந்த சரச்சந்திராவோட பொண்ணுங்கிறது தான் உன் காதலுக்கு நடுவுல ஒரு செவரா இருக்கு. ஆனா இப்ப நீ யோசிக்க வேண்டியது அந்த சரச்சந்திராவை பத்தி இல்ல, பூமிய பத்தி. அந்த பழி தன்னை விட்டு போகணும்னா அந்த பழிக்கு காரணமானவங்க தான் அதை சரி பண்ண முடியும். அதை சரி பண்ண முடியும். அதை சரி பண்ண முடியும். அதை சரி பண்ண முடியும். அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு நான் பயந்து போயிட்டேன் ஆண்டி. அதனாலதான் அந்த சாவை நான் ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என் வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க முடியாதுன்னு சொல்லாம வந்துருங்க ப்ளீஸ். சரி வரேன்.